நம்மவர்களின் சமுதாயம் பற்றிய பயனற்ற கவலை. சமுதாயத்தை பற்றி கவலைப்பட கண் நனைக்க அருகதையற்றவர்கள் நாம் அகத்தில் பல வேதனைகளை கொண்டிருக்கின்றோம். எமது தாய் நாடாம் இலங்கை நாமோ தாயின் பிள்ளைகள் அல்லவாம் என்கிறது பேரினவாதம். சிறுபான்மையினர் நாம் தேசத்தின் ஒட்டுணிகளாம். நாம் நன்மைகளை உறிஞ்சி குடித்துவிட்டு தேசத்திற்கு தீங்கிழைக்கின்றோமா? நகமும் தசையும் போன்று பேதமும் சேதமின்றி வாழ்கின்றோம். நகமிருக்க தசையை சிதைக்க பல சேனைகள் தயாராகின்றன. பிள்ளைகளையும் கிள்ளி தொட்டிலையும் மாட்டும் தலைவர்களும் தயார். துவேசம் குரோதத்துடன் நயவஞ்சக கயவர்கள் கண் விழித்து சதி செய்கின்றார்கள். நல்லுபதேசம் ஒளி வன்மென் பிரதிகள் மட்டுமல்ல, மின்காந்த அலைகளிலும் துவேச நஞ்சுகளை கலந்து பாலென பயிர்கின்றார்கள். என்ன மனம் நோகின்றதா? கண்கள் நனைகின்றதா? அல்லாஹ் அக்பர். அவன் போதுமானவன், அவன் பாதுகாப்பவன். எமது மனதில் கண்களில் இஸ்லாம் இருக்கின்றதா? நாம் ஹராத்திலிருந்து நம் புலங்களை காக்கின்றோமா? ஐவேளை சிரம்பணிந்து அல்லாஹ்வை தொழுகின்றோம். சிரத்தை ஹராத்திலிருந்து விடுதலை செய்தோமா? வாயில் ஹராத்தை பேசுகின்றன, காதுகள் ஹராத்தை கேட்கின்றன. காதல் எனும் பேரில் திருமணத்துக்கு முன்பே நம் இலசுகள் ஹராத்தில் மூழ்கிவிட்டனர். இசை ஹராம் என்பது கூட தெரியாது. 0% மார்க்க அறிவு. ஏன்? கண்கள் அல்குர்ஆனை பார்ப்பதில்லை, ஓதுவதில்லை, அதை கேட்பதும் இல்லை. ஏன் நாம் கையெழுக்க தொலைபேசிகளில் குர்ஆனுக்காக பாவிக்க கூடாது? நண்பர்களே, ஏன் நாம் ஹெட்செட்டுகளை ஹராத்துக்கு எதிராக பாவிக்க கூடாது? குறைந்தபட்சம் இவைகளேனும் செய்யவில்லையாயின் நாம் ஆறு நனைகிறது என்று அலம் ஓனாகதா? சமுதாய கவலையை மனதில் எடுக்கும் முன் நாம் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டும். தனி நபர்கள் சீராகிவிட்டால் ஒரு சமுதாயமே சீராகிவிடும். அதன் போதுதான் இம்மை மறுமை வெற்றி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் தன்னைத்தானே சீராக்கும் பணியில் இணைந்து பாடுபட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.